ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பேக்கெட். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. சின்ன வயசுல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா விளையாடின அந்த ஸ்கிப்பிங். ஆனா வளர வளர அந்த கயிற்றை எங்கேயோ ஒரு மூலையில போட்டுட்டு இன்னைக்கு ஜிம்முக்கும் யோகாவுக்கும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, வெறும் 10 நிமிஷம் நீங்க ஸ்கிப்பிங் பண்றது 30 நிமிஷம் ஓடுறதுக்கு சமம். ஆச்சரியமா இருக்கா? இந்த வீடியோல ஸ்கிப்பிங் பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத அறிவியல் உண்மைகள், ஆயுர்வேத ரகசியங்கள், யார் இத பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த நேரத்துல பண்ணா பலன் அதிகம்னு அக்கு வேறு ஆணி வேறா பார்க்க போறோம். இல்லத்தரசிகள்ல இருந்து வேலைக்கு போற பெண்கள் வரைக்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் தான் இந்த ஸ்கிப்பிங். வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா பாதியில பார்த்தா முழு பலன் கிடைக்காது ஃபேமிலி. முதல்ல அறிவியல் பூர்வமா ஸ்கிப்பிங் நமக்கு என்னென்ன நன்மைகளை தருதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம் ஃபேமிலி. ஸ்கிப்பிங் அப்படிங்கிறது வெறும் குதிக்கிற விளையாட்டு மட்டும் கிடையாது. இது ஒரு முழுமையான உடல் பயிற்சி, அதாவது டோட்டல் பாடி ஒர்க் அவுட். நீங்க ஒரு முறை குதிக்கும் போது உங்க கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் இருக்கிற அத்தனை தசைகளும் ஒரே நேரத்துல வேலை செய்யுது. நீங்க வேகமா குதிக்கும் போது உங்க இதயம் வழக்கத்தை விட அதிகமா துடிக்க ஆரம்பிக்கும். இதனால இதய தசைகள் நல்லா விரிவடைந்து வலுவாகும். ரத்த ஓட்டம் உடம்போட மூல முடுக்கெல்லாம் சீரா பாயும். இதனாலதான் இதயம் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா மாறும்னு டாக்டர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் எலும்பு தேய்மானம். பொதுவா 30 வயசுக்கு மேல பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கிறதுனால எலும்புகளோட அடர்த்தி குறைஞ்சு போயிடும். ஆனா நீங்க ஸ்கிப்பிங் பண்ணும்போது உங்க உடல் எடையே எலும்புகள் மேல ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை கொடுக்கும். இதத்தான் மெடிக்கல் லாங்குவேஜ்ல போன் லோடிங்னு சொல்லுவாங்க. இந்த அழுத்தம் எலும்புகளை தூண்டி புது செல்களை உருவாக்கி அதை இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் ஆக்கும். இதனால வயசான காலத்துல வர்ற ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான நோய்கள்ல இருந்து நாம தப்பிக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஸ்கிப்பிங் ஒரு வரப்பிரசாதம் ஃபேமிலி. நீங்க ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ட்ரெட்மில்ல ஓடுறதை விட வெறும் 20 நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்றதுல அதிகப்படியான கலோரிகளை எரிக்க முடியும். இது ஒரு ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பயிற்சிங்கிறதுனால உங்க உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் மெழுகு மாதிரி உருக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இது உங்க மூளைக்கும் ஒரு செம எக்ஸசைஸ். நீங்க குதிக்கும் போது கயிறு எப்ப வருது, நாம எப்ப குதிக்கணும்னு உங்க கைகளுக்கும் கால்களுக்கும் மூளை ஒரு கச்சிதமான சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒருமித்த செயல்பாடு உங்க மூளையோட செல்களை தூண்டி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். இதனால மன அழுத்தம் குறைஞ்சு நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா உணர்வீங்க. அறிவியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம முன்னோர்கள் சொன்ன ஆயுர்வேத படி ஸ்கிப்பிங் பத்தி என்ன சொல்றாங்கன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்ப்போம் ஃபேமிலி. ஆயுர்வேதத்துல நம்ம உடம்ப வாதம், பித்தம், கபம்னு 3 வகையா பிரிப்பாங்க. இதுல யாருக்கெல்லாம் கபதோஷம் அதிகமா இருக்கோ, அதாவது உடம்புல அதிகப்படியான சதை போட்டு எப்பவும் ஒருவித சோம்பலோட எடையை குறைக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கிப்பிங் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நீங்க குதிக்கும் போது உடம்புல ஒரு விதமான உஷ்ணம் உண்டாகும். அந்த வெப்பம் உங்க உடம்புல தேங்கி இருக்கிற தேவையற்ற கொழுப்பை, அதாவது ஆயுர்வேதத்துல சொல்ற மேதஸ் அப்படின்னு சொல்லப்படுற கொழுப்பை கரைச்சு உங்க உடம்ப ஒரு பஞ்சு மாதிரி லேசா மாத்திடும். அடுத்ததா முக்கியமான விஷயம் ஜீரணம். ஸ்கிப்பிங் பண்ணும்போது உங்க வயிற்று பகுதியில ஒரு விதமான அதிர்வு, அதாவது ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். இந்த அதிர்வு நம்ம வயித்துல இருக்கிற ஜீரண உறுப்புகளை தூண்டிவிட்டு நம்மளோட ஜீரண சக்தியை, அதாவது அக்னியை பலப்படுத்தும். இதனால சாப்பிட்ட சாப்பாடு சரியா செரிமானமாகாம வயிறு உப்பசமா இருக்கிற பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும். நீங்க மூச்சு வாங்குற அளவுக்கு வேகமா ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்ம உடம்போட ஒவ்வொரு சின்ன சின்ன செல்லுக்கும் சுத்தமான பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் போய் சேரும். இதோட மேஜிக் என்ன தெரியுமா? உங்க ரத்தம் சுத்தமாகி முகம் இயற்கையாவே ஒரு தனி பொலிவோட ஜொலிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு விலை உயர்ந்த கிரீமும் தராத அழகை இந்த சின்ன கயிறு உங்களுக்கு தந்திடும். ஆனா ஒரு சின்ன விஷயம் ஃபேமிலி, வாதம் அதிகமா இருக்கிறவங்க, அதாவது இயல்பாவே ரொம்ப மெலிந்த உடம்பு கொண்டவங்க அல்லது ஏற்கனவே மூட்டு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க இதை பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குதிக்கும் போது வாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப வேகமா பண்ணாம நிதானமா உங்க உடம்பை எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் செஞ்சா போதும். இப்ப முக்கியமான கேள்வி, நான் ஸ்கிப்பிங் பண்ணலாமா? ஆரோக்கியமான பெண்கள், எந்த விதமான தீராத நோய்களும் இல்லாதவங்க தாராளமா பண்ணலாம். அத்லெட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர்ல இருந்து பாக்ஸர் வரைக்கும் எல்லாரும் ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா இது கால்களோட வேகத்தை அதிகப்படுத்தும். பாடி பில்டர்கள் தசைகளை அழகாக்கவும் ஹார்ட் ரேட்டை ஏத்தவும் இதை ஒரு வார்ம் அப் பயிற்சியாவே செய்றாங்க. குழந்தைகள் மற்றும் 15 வயதினர் உயரம் வளர இது ரொம்பவே உதவும். எலும்புகள் வளர்ல பருவத்துல ஸ்கிப்பிங் ஒரு சிறந்த தூண்டுதல்.
ஃபேமிலி இத கவனமா கேளுங்க. ஸ்கிப்பிங் சூப்பர் தான், ஆனா இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க இத கண்டிப்பா தவிர்க்கணும். ஏற்கனவே தீவிரமான முழங்கால் வலி அல்லது முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணவே கூடாது. இதய அறுவை சிகிச்சை செய்தவங்க அல்லது ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க டாக்டரை கேட்காம செய்யாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்துல குதிக்கிற பயிற்சிகளை தவிர்க்கிறது தான் நல்லது. தீவிரமான ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இத கொஞ்சம் தவிர்க்கலாம். பீரியட்ஸ் நேரத்துல சில பெண்களுக்கு வயிற்று வலி அதிகமா இருக்கும். அந்த 3 நாட்கள் மட்டும் நீங்க தாராளமா ஓய்வெடுக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஸ்கிப்பிங் பண்றதுக்கு சிறந்த நேரம் எதுன்னு பாப்போம் ஃபேமிலி. நீங்க 100% முழுமையான பலனை எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்கு காலையில வெறும் வயிற்றுல பண்றது தான் ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த விடியற்காலை நேரத்துல ஒரு 10 நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு முழுக்க உங்க எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையிலயும் ஒரு தனி சுறுசுறுப்பு தெரியும். ஒருவேளை காலையில நேரம் கிடைக்கலனா கவலைப்படாதீங்க ஃபேமிலி, நீங்க மாலை நேரத்திலயும் தாராளமா பண்ணலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சாப்பிட்ட உடனே தயவு செஞ்சு ஸ்கிப்பிங் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வயிறு நிறைய இருக்கும்போது குதிச்சா அது செரிமானத்தை பாதிச்சு வாந்தி அல்லது தாங்க முடியாத வயிற்று வலியை ஏற்படுத்திடும். நீங்க பெரிய உணவு சாப்பிட்டிருந்தீங்கன்னா குறைந்தது 3 முதல் 4 மணி நேரமாவது இடைவெளி விடணும். ஒரு சின்ன ஸ்நாக் சாப்பிட்டிருந்தா கூட 1 மணி நேரம் கழிச்சு பண்றதுதான் பாதுகாப்பானது. ஸ்கிப்பிங் பண்றதுனால உடல் நலம் மட்டும் இல்ல ஃபேமிலி, மனநலமும் சூப்பரா இருக்கும். நீங்க குதிக்கும் போது உங்க உடம்புல என்டார்பின் அப்படின்னு சொல்லப்படுற மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்கும். இதனால மன அழுத்தம், கவலை எல்லாம் பறந்து போயிடும். முக்கியமா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கிற பிசிஓடி பிரச்சனைக்கு ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த இந்த ஸ்கிப்பிங் ஒரு மருந்தாவே செயல்படும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ஃபேமிலி, வெறும் கால்ல தரையில குதிக்கிற தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க. சரியான ஷூ போடாம குதிச்சீங்கன்னா அந்த அதிர்வு நேரடியா உங்க கணங்கால் மற்றும் முழங்கால் எலும்புகளை பாதிச்சு வலிய உண்டாக்கிடும். அதனால நல்ல குஷனிங் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுக்கிட்டு சரியான தரைத்தளத்துல குதிங்க. அப்பதான் நீங்க நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமா இந்த பயிற்சியை தொடர முடியும். நிறைவா பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். நல்ல காத்தோட்டம் இருக்கிற இடத்துல பண்ணுங்க. ரொம்ப ஹார்டான சிமெண்ட் தரையில பண்ணாதீங்க. ஒரு மேட் அல்லது மரத்தரை சிறந்தது. ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சதும் உடனே ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. சாதாரண தண்ணீர் குடிங்க. முதல் நாளே 500 முறை குவிக்காதீங்க. முதல்ல 50, அப்புறம் 100ன்னு மெதுவா அதிகப்படுத்துங்க. பார்த்தீங்களா ஃபேமிலி, ஒரு சின்ன கயிறு நம்ம வாழ்க்கையவே எவ்வளவு ஆரோக்கியமா மாத்தும்னு. நாம ஜிம்முக்கு போகலையே, காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையேன்னு இனி கவலையே பட தேவையில்லை. ஒரு சின்ன முதலீடு, ஆனா அதோட லாபம் உங்க ஆயுசுக்கும் நீடிக்கும். அதனால யோசிக்காம இன்னைக்கே ஒரு நல்ல ஸ்கிப்பிங் கயிறு வாங்குங்க. உங்க ஆரோக்கியத்தை உங்க சொந்த கையில எடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க வீடு ஆரோக்கியமா இருக்கும். உங்க சந்தோஷம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பலமா இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதா இருந்தா உங்களை போலவே கிச்சன்லயும் வீட்லயும் ஓயாம உழைக்கிற மற்ற இல்லத்தரசிகளுக்கும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சின்ன மாற்றத்தை செஞ்சு பயன்பெறட்டும். ஏன்னா ஆரோக்கியத்தை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் ஃபேமிலி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் நம்ம மில்க் பாக்கெட் குடும்பத்தோட இணையலனா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க முடியும். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேளுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் சொல்ல நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். மில்க் பாக்கெட் குடும்பத்தோட எப்போதும் போல அன்போட இணைந்திருங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா.